இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு 1 முதல் 5 வகுப்புகள் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அரசு ஆரம்ப நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் அதுபோல் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய கல்வி வளர்ச்சியை தாண்டி பிற அவர்களுடைய கலை திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கவிதை கட்டுரை அதே மாதிரி ஆடல் பாடல் நடனம் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் போன்ற கலைகளை எல்லாம் அவர்களிடமிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக பள்ளிகளிலே போட்டி வைத்து அதிலே வெற்றி பெற்றவர்களை வட்டார அளவில் வெற்றி பெற்றவர்களை மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி தான் இப்போது நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் 1191 பள்ளிக்கூடங்களில் மாவட்ட அளவில் தேர்வுக்காக போட்டிக்காக வருகை தந்திருக்கின்ற நிகழ்ச்சியை தற்போது ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். இதிலே வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் நடைபெறுகின்ற போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் கலையரசன் கலையரசி என்ற விருதுகளை பெற வேண்டும் என்பதற்காக அதற்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த கலை திருவிழாவிலே பங்கு கொள்வதை தங்களுடைய பள்ளி மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவதை கண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டில் நம்முடைய மீனாட்சிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி கலையரசி பட்டத்தை பெற்றது இந்த மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பெருமை. அதுபோல் இன்று நடைபெறுகின்ற இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று மாநில அளவில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எப்படி திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை அப்படி பார்க்கும்போது தேவையும் பார்க்கும்போது ஏன் தமிழகம் வந்து பழங்கல்ல கொடிகளை இல்லை, அது இது வந்து கூட்டணி கட்சி ஆட்சி பண்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் நம்முடைய கல்வி வளர்ச்சிக்கு பாதிப்பானது அவ்வளவுதான். அதனால பிஎம்சியை பிஎம்சி பள்ளின்னா நம்ம மாநிலத்தில் அதிகபட்சமாட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பாங்க. அது யாருன்னா அரசு மாநில அரசு நடத்துகின்ற பள்ளியில நல்ல கட்டமைப்பு இருக்க ஒரு பள்ளியை எடுத்து இந்த பள்ளியில பிஎம்சி ஆட்டு நான் இதை ஏற்றி நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு 60% நிதி தருவேன், நீங்க 40% போட்டு நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்முடைய மாநகராட்சி பகுதியில் உங்களுக்கு தெரியும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். அதுல 75% நிதி மாநில அரசு கொடுக்கு, மத்திய அரசு 10% நிதி கொடுக்கு. 50-50 கொடுத்தது ஒரு காலத்துல முழுதும் கொடுத்தாங்க. 50-50 கொண்டு வந்து இப்ப 10% தான் கொடுத்தாங்க. அப்படியானால் பிஎம்சி ஃபண்டுக்கு யார் உத்தரவாதம்? ஏற்கனவே சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு 2152 ரூபாய் தர மறுக்கிறார்கள். அவர்கள் வந்து எக்ரிமெண்ட் போடும்போது நாக்கில தேனை தடவி இனிப்பா பண்றாங்க, ஆரம்பிச்சு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மீதி பணத்தை யார் தான் கட்ட வேண்டிய இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கட்ட வேண்டியது. ஒரு கிராமப்புறத்துல ஒரு வீடு கட்டதுக்கு கலைஞர் வீடு 3 லட்சம் ரூபாய், கலைஞர் நினைவு வீடு கட்டி கொடுத்ததுக்கு 3 லட்சத்துல இருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரை மாநில அரசு கொடுத்து, மத்திய அரசு மோடி வீடு கட்டும் திட்டம் பேரு 32,000 ரூபாய் கொடுக்காங்க. மீதி கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் யார் கொடுக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டத்துக்கு பேரு யாரு பேரு? மோடி வீடு கட்டும் திட்டம். நியாயமானி நீங்க தான் சொல்லணும். பிஎம்சி திட்டம் கொண்டு வந்து நாடு முழுதும் பண்ணி மாவட்டத்துக்கு 2 பள்ளிக்கூடத்தை நம்ம பள்ளிக்கூடத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் 60% தாரேன்னு சொல்லிட்டு இடையில விட்டுட்டு இது மாதிரி போயிட்டா யார் நடத்துறது சொல்லுங்க. ஆகவேதான் இந்த திட்டத்தை நம்ம எதிர்க்கிறோம். அந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். 3, 5, 8 வகுப்புக்கு பொதுத் தேர்வை எதிர்க்கிறோம். அதில் தேர்ச்சி பெறாதவர்களை தாய் தந்தை செய்கின்ற குலத்தொழிலுக்கு அனுப்பதை கடுமையாக எதிர்க்கிறோம். ஆகவேதான் புதிய கல்விக் கொள்கையை மாண்புமிகு முதல்வர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் ஒன்றுதான் பிஎம்சி. வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டிலையும் வரப்போகுதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அவசரமா அனைத்து கட்சி கூட்டம், திருமாவளவன் அதிமுகவும் வாங்கங்கிறாரு. என்ன சார் அதை எதிர்க்கிறதுல என்ன சார்? நீங்க பத்திரிகையாளர் கேட்கறது வியப்பா இருக்கு. நீங்க தான் சார் இதெல்லாம் இவ்வளவு குறை இருக்கு,
இதை இங்க நடைமுறைப்படுத்த நம்ம நாட்டுல விடாதுங்கன்னு நீங்க தான் சொல்லணும். தேர்தல் ஆணையம் ஒண்ணுமே செய்யலையே சார். ஏகப்பட்ட கண்டன குரல்கள் எழுப்பப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையம் அவங்க ஸ்டாண்ட்ல தானே இருக்காங்க. இப்ப நம்ம எதிர்த்து என்ன இருக்கு? அதுல ஒண்ணும் நடவடிக்கை எடுக்கல. இதை நீங்க கேட்க வேண்டியது உண்மை சொல்லுங்க. இதுக்கு முன்னால ஒரு தேர்தல் ஆணையாளரை தேர்ந்தெடுப்பது பாரத பிரதமர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர். ஐயா பாரத பிரதமராக மோடி வர்றது வரைக்கும் அதான் நடந்து. அவர் வந்து அவருக்கு சொந்தக்காரரு ஞானேஷ்குமார உச்ச நீதிமன்ற நீதியரசர் இதுல கிடையாதுன்னு அவரை நீக்கிட்டாங்க. அவரை நீக்கிட்டு பாரத பிரதமர் அவருக்கு கையடக்கமான ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர். இவங்க செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஞானேஷ்குமார நம்பலைய மக்கள். யார் நம்பலன்னா உங்க பத்திரிகைகள்ல தான் எழுதுறீங்க. என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. ஃபார்ம் 17C, ஃபார்ம் 17C உங்களுக்கு நினைவு இருக்கா தெரியல. 17Cன்னா தேர்தலுக்கு எங்களுக்கு அதுதான் உயிர். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஃபார்ம் 17C எவ்வளவு ஓட்டு ஃபில்லப் போல் ஆயிருக்கு அப்படிங்கிற கணக்கு எதுதான் இருக்கும். ஃபார்ம் 17Cல தான் இருக்கு. அதை அன்னைக்கே அப்லோட் பண்ணிடுவாங்க ஆன்லைன்ல. இப்போ அதை என்ன பண்றாங்க, ஐயா ஞானேஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் கழிச்சு அப்லோட் பண்றாங்க. அதுவும் மொத்தம் தான் சொல்றாங்களே தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வாக்குச்சாவடிக்கும் எத்தனை ஓட்டு போலாயிருக்குங்கிறத சொல்லல. அதுதான் பல புள்ளி விவரங்கள் கோடிக்கணக்கான தேர்தல் முடிந்து வரக்கூடிய வெளிவந்த வாக்களித்த மக்களுக்கும் 2 நாள் 3 நாள் கழிச்சு இவங்க போனதுல 10% கூடுதலா இருக்கு. இத ஒரு தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையா இருந்தால் அது என்ன செய்யணும், தேர்தல் முடிந்த மறுகணம் அவங்க தானே இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்கு. அவங்க தானே இப்போ எதிர ஓட்டு போட்டோம், மின்னணு எந்திரத்துக்கு தானே ஓட்டு போட்டோம். அதையா தரம்னாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இருக்கு, நடத்த விடாம ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி வச்சிருக்காத. அதே போல நீங்க இதெல்லாம் கேட்கணும்ல. அதே போல விவிபேட்டும் அதையும் கம்பேர் பண்ணணும்ல. விவிபேட்டுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ண இவ்வளவுதானே கேட்கிறோம். ஆகவேதான் நீங்க பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லணும், இது தவறு, இதுல நிறைய தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய நீங்க பத்திரிகை ஊடகங்கள்ல தான் ஐயா மோடி ஐயா பின்தங்கி வந்துகிட்டே இருந்தாங்க, பிறகு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்றாங்க. நீங்க எங்க நான் உங்களோட எனக்கு ஒரு சின்ன இது உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிட்டேன். 4 லட்சம் கிலோமீட்டருக்கு அங்க நிலவுல போய் ராக்கெட் இறங்குது ஒரு பின்னு கலர்ல. அதனால அந்த ஒரு ஆக்டிவேட் நடக்கல. இங்க இருந்து கமெண்ட் கொடுத்து அந்த பின்னை எடுனோடனே எடுத்துருது. கூட 5000 ஓட்டு போட்டா ஏன் போடாது? இப்ப அதுக்கு தானே பவுண்டேஷன் வைக்க 17C என்ன செய்ய 17C தரமாட்டேங்க. ஓட்டு போட்ட உடனே 4 நாள் கழிச்சுலாம் சொல்றீங்க. அதனாலதான் நீங்க எதை செய்தாலும் என்ன இருக்காது, உண்மை இருக்காது, நம்பகத்தன்மையா கிரெடிபிலிட்டிய தேர்தல் ஆணையம் அதனுடைய ஆணையர் ஞானேஷ்குமார் வந்த வழியில இருந்து மக்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் நம்ம அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சர்வ கட்சியும் கூப்பிட்டு இதுல என்னென்னலாம் அவங்க தப்பு பண்ண வராங்க, நம்ம என்ன செய்யும். வழக்கமாவே தேர்தல் முடிஞ்சது அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், அப்புறம் நைட் 11 மணிக்கோ மறுநாள் காலையிலேயே கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு 3-4% கூடுதல் குறைவு ஏற்படுறது இயற்கையா பல வருஷமா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு. 2வது வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறது சார் அப்படிங்கிறது திருத்தம், இது வந்து முதல் திருத்தம் இல்ல, இவங்கதான் முதல்ல கொண்டு வரல, நேரு காலத்திலே கொண்டு வந்தாங்க. 10வது திருத்தத்தை அக்செப்ட் பண்ண, திருத்தம் கொண்டு வர ஆள் மேலதானே எங்களுக்கு சந்தேகம். 4 நாள் கழிச்சு மொத்தம் எவ்வளவு ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்களோ அதானே எங்களுக்கு பிரச்சனை. நீங்க அன்னைக்கே உங்க மேல நம்பகத்தன்மை இல்லை. இப்ப கோர்ட்ல கேஸ் இருக்கு, தேர்தல் ஆணையம் போய் நாங்க சாயங்காலம் 5 மணிக்கு முடிஞ்சுன்னா 5:30 மணிக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம் சொல்லுங்க. நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர் தானே, எல்லாம் மின்னணு எந்திரம் தானே, சொல்லுங்க. நீங்க மலைப்பகுதிகள் வர முடியாத இந்த பகுதிகளை தவிர மீதி எல்லாம் நாங்க பண்ணுவோன்னு ஏன் சொல்ல வைக்க மாட்டேங்க? எதுக்கு தயக்கம் உங்களுக்கு? அப்போ காரணம் என்னன்னு சொன்னாக்கி நீங்க தவறு செய்ய போறீங்க, தப்பு செய்ய போறீங்க. அப்ப எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்,
எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்க தெருவை மொத்தமா விட்டுட்டு போயிருவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் கேளுங்க சார், அதுக்கப்புறம் நம்ம எழுதி கேட்கணும். ஆன்லைன்ல பண்ணுவீங்க, இங்க வாங்குவீங்க, தேர்தல் முடிஞ்சு போயிருமே. நீங்க மார்ச்ல தேர்தலை வச்சுட்டு நவம்பர்ல நீங்க வந்து திருத்தம் பண்ண போறேன்னா யார் நம்புவாங்க? பிப்ரவரி 7ஆம் தேதி இல்ல, நீங்க திருத்தம் பண்ணலாங்க. எல்லாருமே சொன்னா நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அது எப்படிங்க? நீங்க மத்திய அரசு இவ்வளவு தவறு பண்ணவங்க ஜெயிப்பாங்க, இவ்வளவு மக்கள் நல பணி செய்யற மாநில அரசு எப்படிங்க ஜெயிக்காம இருக்கும்? நேற்று கூட ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, இந்த தேர்தல்ல அவரு சட்டமன்றத்துல என் பக்கத்துல தான் இருக்காரு, என் பக்கத்துல தான் இருக்காரு, அதுல ஒன்றும் இல்லை. எல்ஐசி பங்கு இருக்குதா 30,000 கோடி அதாவது வெளிநாட்டு பத்திரிகை நம்ம அதானி நிறுவனம் தானே, அதை பத்தி எதுவும் கேட்காங்க சார். அது நம்ம மோடி ஐயாவுக்குரிய செல்ல பிள்ளை. அது எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் இல்லைன்னா பங்கு கேட்டாலும் நிதி கேட்டாலும் கொடுத்துருக்கணும். அதை யார் கேட்க முடியும்? 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு. அது மோடி ஐயா மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அது நீங்க கேளுங்க. ஏன் நம்ம மாநிலத்துல யாருக்காவது அந்த பண்ணினா நீ கேளுங்களா? நீங்க நம்ம மாநிலத்துல தொழிலதிபர்கள் இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்க? நம்ம மாநிலத்துல தொழிலதிபர் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஜிஎஸ்டில இந்திய அளவுல 2வது கொடுக்குறோம். நம்ம ஆட்களுக்கு கஷ்டம் இல்லையா? கஷ்டம்னா இங்க ஜப்தி பண்ணி வாங்கி போயிருந்தாங்க. ஏங்க இந்த தூத்துக்குடியில 600 மெகாவாட் வச்சிருக்காரு அப்துல் ரஹ்மான் மகன் புகாரி. அதை எழுதி வாங்கி போயிட்டாருங்க அதானி. ஏங்க 600 மெகாவாட்டையும் அவரை பிடிச்சி உள்ள போட்டு 2 வருஷம் உள்ள இருந்து கம்பெனிக்கு எழுதி மாத்தி கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு போயாச்சு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்க பெரிய தொழிலதிபர்களுடைய சொத்தை எழுதிட்டு வாங்கிட்டு போறீங்க. நான் சொல்றது 600 மெகாவாட் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் மகனுக்கு உள்ளது. அந்த 600 நம்ம ஊர்ல நடந்திருக்கு. தூத்துக்குடியில இந்த ஜெயில தான் அவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க. அவரு எழுதி கொடுத்த உடனே இப்ப ஜாமீன்ல விட்டுருக்கீங்க. என்னங்க இது? இல்லங்க, பாரத பிரதமருடைய செல்ல பிள்ளைங்க அவரு. அதானி ஐயா என்ன இந்த போர்ட் வேணும்னா போர்ட்டை கொடுத்துருவாங்க, இந்த விமான நிலையம் வேணும்னா உடனே கொடுத்துருவாங்க, இந்த எல்ஐசி பங்கு வேணும்னா உடனே வாங்கிடணும் அவங்க கிட்ட. இது உள்ளங்கையில இருக்கிறதுக்கு கண்ணாடியா தேவை. உள்ள பாக்க கரூர் விவகாரத்துல அஜய் நேத்தை கூட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக எல்லாருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கு. இப்ப நீங்க பத்திரிகையாளர்கள் ராத்திரி ஒரு சம்பவம் நடந்தா விடிய அலைஞ்சு அதை போய் என்ன செய்ய எடுத்து சேகரிச்சு கொண்டு போயிருக்கீங்க. எனக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. ஒரு பிரச்சனைனா நான் அங்க போய் நிற்கிறேன். நம்ம முதல்வருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. ஒரு சம்பவம்னா ராத்திரியே போறாங்க. அதே மாதிரி அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. காலையில் எப்போ எழும்பணும்னு ஒரு கணக்கு இருக்கு. எப்போ சாப்பிடணும், எப்போ உறங்கணும்னு அவங்க ஒரு ஷெடியூல் வச்சிருக்காங்க. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் ஷெடியூல் இருக்கு. எத்தனை மணி நேரம் ஷெடியூல், அந்த ஷெடியூல் படி நடக்கும். நன்றி. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாமே குவாரிகள் ஃபுல்லாமே செயல்படுறது வந்து காட்பாதால நீங்க செயல்படுறீங்க, அப்படி ஒரு மறைமுக உங்களுக்கு குற்றச்சாட்டு பண்ணிருக்காரு. அப்படி நீங்க இல்லாத சொல்றேன். நான் 96ல இருந்து அரசியல்ல இருக்கிறேன். இந்த மாவட்டத்துல இந்த அப்பாவு என் தொகுதியில் தான் நிறைய கோரி இருக்கு. ஒரே ஒரு கோரி அப்பாவு மகன் சொந்தக்காரன் வச்சிருக்காண்டி சொல்லு. அவர் இல்லாத ஒருத்தர் சொன்னா அவர் வந்து நீங்க இப்போ அவரு என்ன குறிப்பிட்டு சொல்லல, நீங்க சொன்னதா சொல்றீங்க. 3 எம்எல்ஏக்கு அசம்பிளில அங்கீகாரம் கேட்டாங்க. அந்த கோபத்துல சொன்னாலும் சொல்லியிருக்கலாம், நீங்களே சொல்லியிருக்கலாம். சார் முழு நேர சட்டமன்ற ஒளிபரப்பு எப்ப சார்? அது அசம்பிளி நடக்கும்போது நாங்க சொல்லுவோம். 97,000 கோடி தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு கடன் வாங்கியிருக்கு. 97,000 கோடி. இதுல 57,000 கோடி பல்வேறு திட்டங்களுக்காக கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு வந்திருக்கிறது 40,000 கோடி ரூபாய்க்கு எந்த கணக்குமே திட்டங்களுக்கு செலவிடவில்லை. எச் ராஜாவோட குற்றச்சாட்டு. வெள்ளை அறிக்கை யார் சொல்லியிருக்கா? எச் ராஜா. அதெல்லாம் கணக்குல கேட்கலாமா தம்பி? நன்றி.